முத்தமிழ் சீர் தென்பழகே மோதூரில் இசக்கி மங்கதே அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நான் பாட நற்றமிழ் சீர் வெங்கோட்டு நாதாவும் மிக படைத்த சித்தகம் சீர் குடவயறு வேலை முகவன் காப்புதாமே அடைவரவும் களியானே நைங்கரணி சங்கரர்க்கு கடமொழியால் தடவரை மேல் மகிழ்ந்து பெற்ற வானரவே குடவயறு கணபதியே குஞ்சரனே இஞ்சொல் கதைக்கு இடரொன்றும் வராமல் இனிமையுடன் முன்னடவா முன்னடவாய் சரஸ்வதியே முப்பொழுதும் செப்பமுடல் பொன்னடவாய் இசை கமல பொருத்த சிங்காசனத்தில் மின்னலை போல் வழிபரப்பி வீட்டிற்கும் லட்சுமியே உன்னுடைய தாழ்வடிவேன் உள்மயக்கம் தீர்த்தருள்வாய் கோவிந்த மார்த்தாண்டர் குட்டியவர் கோர்த்த தமிழ் கரவிந்த சேர்கங்கை பூபதியின் அருளினாலே பாராளும் செந்தமிழ் நூல் பாடுவதும் முன்புதுமை யாரும் நாட்டிலுள்ள பெரியோரே பொறுத்தருளி கொட்டுவதும் செலந்தம்சம் குளிப்பதும் நீர்க்குமளி வெட்டுவதும் போர்க்களத்தில் விதைப்பதும் ஓர் நிலத்தை கட்டுவதும் கரிமாவை காப்பதும் கற்பநிலை எட்டுவதாய் தமிழ் விரிவு புகழ் பலகை அன்னகிரி அன்னகிரி வளமையது அம்மையப்பர் திருக்கோவில் இன்னகரி வளமை என்றருள்வாய் சரஸ்வதி கண்ணை பழம் அவளுடனே கனிகள் பல கார வைத்து வண்ண மலர் பாத வைப்பே வந்து உதகாய் கணபதி
மனைவியவே மலடாதே கண்ணல் வளங்கள் மலை வளங்கள் மக்கள் வளங்கள் இவையெல்லாம் அமையப்பெற்ற சாலை வளம் சோலை வளங்கள் கனிமை வளங்கள் இவையெல்லாம் ஒருங்கி அமையப்பட்ட அழகான அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம். நீங்க அன்னம் என்றால் சோறு, சோறு கிரி என்று சொன்னால் மலை. சரிதான். சோத்தால் மலையடைக்கும் சோழவள நாடு என்று சொல்லுகிறார்கள். சரிதான். சோழவள நாட்டிலே ஒரு அம்மையப்பர் ஆலயம் அருந்து இருக்கின்றதா? அன்னகிரி பட்டணத்திலே ஒரு அம்மையப்பர் ஆலயம். அந்த அம்மையப்பர் ஆலயத்திலே சரி 61 மறையவர்கள் மகாதேவர் மனமகிழ பூஜை செய்து வருகிறார்கள். என்ன 61 மறையவர்கள் பூஜை செய்கிறார்கள் என்று சொன்னால் எங்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார் அல்லவா? கண்டிப்பாக. அவர் யாரம்மா? சிவப்பாப்பான். யாரம்மா பாப்பா? சிவப்பாப்பான். அடேங்கப்பா சிவப்பாப்பாரோ பருவ வயது அடையக்கூடிய நாளையில் இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்வார்கள் அல்லவா? அது சொல்லியிருக்கிறாங்க. சிவாசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மாலை மனம் முடித்து வாழ்ந்து வருகிறார்கள். சிவகாசியில போயா? சிவாசிமா பேரே தானா? ஆமாம்மா சிவகாசி. சிவகாசி இல்லம்மா சிவாசி. ஆசி. ஆமாம்மா சரிதான். இப்படி இருவேனும் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சரி அதாவது இவர்களுக்கு குழந்தை என்பது கிடையாது. குழந்தை இல்லாத கவலையினாலே அம்மையப்பர் ஆலயத்திலே வருகிறார்கள். குழந்தை ஒன்று வேணும் என்று காக்கக்கூடிய மண்ணையும் அதிகமாக தந்தாய். ஆண்டவா 16 செல்வத்தில் முதன்மை செல்வம் குழந்தை என்று சொல்வார்கள் அல்லவா? குழந்தை செல்வத்தை தர மறுத்து விட்டாயே ஆண்டவா. அப்படியே அம்மையப்பர் ஆலயத்திலே உரைவிடக்கூடிய நாளையிலே சரி அம்மையப்பர் கேட்பதை கொடுக்கக்கூடியவர் அல்லவா? கண்டிப்பாக. அவள் கேட்ட பிரகாரம் சரி அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு வரம் கொடுக்கிறார். 10 மாதம் சுமந்தாள். சரி ஒரு திங்களும் சென்றாள் போன்று அழகான
ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த குழந்தையை கொப்பாடி நீக்கி தொப்பை கொடியானது அறுத்து தங்கமாணிக்க தொட்டிலே தாளாட்டி இந்த குழந்தைக்கு எப்படி பேர் நாம சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். திருநாம பேரை சூட்டுகிறார்கள். எங்கப்பா இப்படி நாளொரு வேனையும் பொழுதொரு வண்ணமாக குழந்தை வளர்கிறது. சரி அதே அம்மையப்பர் ஆலயத்தில் நடனமாடி வருகிறார்கள் பெண்ணார்கள். அவள் யார் தெரியுமா? யார் கண்ணே? நகரானதிலே கோவிலே நல்லபடியா நடனமாடி வருகிறார். நடனமாடி வரும் பொழுது இறைவன் அங்கேயே வைத்தான் பாருங்கள் ஒரு குறை. அவளுக்கும் குழந்தை என்பது கிடையாது. குழந்தை இல்லாத கவலையினாலே நினைக்கிறாள். முறைவிட்டால் நிச்சயமா குழந்தைக்கு வரம் கிடைக்கும் அல்லவா? அப்படி என்று சொல்லி அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து என்ன சொல்லி முறைவிட்டால் ஆண்டி பரதேசி கண்ணோ வேறோ பொன்னை கொடுத்தாய், காக்கு மண்ணை கூட அதிகமாக கொடுத்திருக்கிறாய் அல்லவா? ஆனால் ஒரு குழந்தை செல்வம் தர மறுத்து விட்டாயே. நான் ஆண்டி அடைத்தேனா? வந்தவரை பின்னால சொன்னேனா? யாரையும் அலைய வைக்கவில்லை அல்லவா? நல்ல பிள்ளைய நீங்க சோதிக்கலாமா? அப்படி என்று நாட்டியம் ஆடாமல் உன்னுடைய அருளாலை மட்டும் எனக்கு ஒரு குழந்தைக்கு வரம் தருவாய் என்று சொன்னார். காலத்திற்கு பிற்பாடு அந்த குழந்தை உன்னுடைய ஆலயத்திலே ஆட்டியமாற நியமிக்கின்றேன் என்று சொல்லி முறைவிட்டாள். வேண்டுதல் வீணாகாது என்று சொல்வார்கள் அல்லவா? அதை சொல்லியிருக்கிறாங்க. சிவகாமி பெண்குடியானவள் 10 மாதமும் ஒரு அதாவது திங்களும் சுமந்தார் போன்று அழகான ஒரு ஆண் குழந்தை என்று எடுத்தார்களா? பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பாடனைக்கு கொப்பல் குடியிருத்தி தாராட்டி சீராட்டி பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? அந்த குழந்தைக்கு எப்படி பெயர் சூட்டினால் தெரியுமா? எப்படி கண்ணே? உரிய பெயரும் போல ஓடி வளர வருதி
ஓடி வா. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. அதாவது திருகண்ட நட்டுவன் என்ற ஒரு பெயரை சூட்டுகிறார். திருகண்டன் என்று சொன்னால் பகவானின் மறுபெயர். ஆமா. நட்டுவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குலத்தொழிலை குறிக்கும் என்று சொல்வார்கள். ஆமா. அப்படித்தானப்பா? அதாவது சீரும் சிறப்புமாக வளர்த்து வரக்கூடிய நாளையில் அதாவது இந்த சிவகாமி பெண்மணியானவளுக்கு குழந்தை மேல் உள்ள ஆசை ஒருபோதும் தீரவில்லை. குழந்தை ஆசை யாருக்கு தானே தீரும்? ஆமாம்மா. கொஞ்சம் வளர்ந்த பிறகு நினைப்போம், ஐயோ இன்னொரு குழந்தை இருந்தா நல்லா இருந்திருக்கும் அல்லவா? நம்ம ஓடி சாடி விளையாடும் அல்லவா? நம்ம அடுத்த பிள்ளைய கண்டா சும்மா இடுப்புல தூக்கி வச்சுட்டு தெரியுமா? அப்படிதானே? ஆமா. ஆனால் இந்த சிவகாமிக்கு அதே ஆசை வருகிறது. சரி, இருந்தால் சிவகாமி அப்போதுதானோ சிவகாமி வாடினாள், சிவகாமி வாடினாள். ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. நம் தொழிலை எடுத்து செய்ய வேண்டுமானால் ஆம்பளை பிள்ளை ஆகுமா? எடுத்து செல்லக்கூடிய தொழிலை அதாவது எடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண் குழந்தை வேண்டும் அல்லவா? இந்த ஆண் குழந்தை கொண்டு அம்மையப்பர் ஆலயத்தில் நடனமாட வைத்தால் யார் வருவார்கள்? கூட்டமே வராது. இதே ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு 4 பேர் வந்து பார்ப்பாங்க. அதனாலே அம்மையப்பர் ஆலயத்திலே இன்று நாமல் ஒரு பெண் குழந்தைக்கு வரம் கேட்க வேண்டும். கோவிலே சென்று நாட்டியம் ஆடாமல் அம்மையப்பர் ஆலயத்திலே தவம் இருக்கிறாய். அம்மையப்பர் சுவாமி, நான் கேட்டேன் என்பதற்காக எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்து விட்டாய். ஆனால் சுவாமி, எனக்கு பிறகு ஆலயத்திலே நடனமாட வேண்டுமானால் ஒரு பெண் குழந்தை வேண்டும் தான். அப்படி என்று எனக்கு ஒரு பெண் குழந்தை தாருங்கள் என்று சொல்ல அம்மையப்பர் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு அவர் எனக்கு அல்ல, கேட்பதை கொடுக்கக்கூடிய கற்பக விருச்சிகம் அல்லவா? மனதில் நினைக்கிறேன், அவளுக்காகவா குழந்தை கேட்கிறாள்? கோவிலே நடனமாட வைப்பேன் என்று சொல்லித்தானே அவள் குழந்தைக்கு வரத்தை கேட்கிறாள். அப்படி என்று அவளுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வரம் கொடுக்கிறாள். 10 மாதம் ஒரு திங்களும் சென்றார் போன்று அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் சிவகாமியானவள். எப்படி வாருங்கள் கிடைக்கிறது. ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய தோழிமார்கள் அனைவரையும் அழைத்தாள். ஆமா, அழகான பெயர் சூட்டுங்கள் என்று சொல்ல குழந்தைக்கு லட்சுமி கடாட்சியம் நிறைந்திருக்கிறது. தென்படக்கூடிய காரணத்தினால் இந்த குழந்தைக்கு லட்சுமி என்று சொல்லி பேர் நாம கொடுத்தார்களா? சரிதான், லட்சுமி என்று சொல்லி பேர் நாம கொடுத்து இந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதல் வண்ணமாக
சிறப்பாகவே வளர்த்து வருகின்றார்களா? ஆமா. வளர 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 இந்த லட்சுமி பெண்குடியானவள் நாட்டிய தொழில அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டே வர்றா. அடேங்கப்பா. ஏன்னா தாயானவள் ஒரு நாட்டிய பேரொழி அல்லவா? ஆமா. பெரியவங்க சொல்லுவாங்க அல்லவா, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்ற கொடுக்க வேண்டும், அதானே ஒரு போதும் வேண்டாம் அல்லவா? ஆமா. அது என்னைக்கு நீர்ல போகுதோ அன்னைக்கு தன்னைத்தானே நீந்தி போயிடும். சரி. அப்படிதானமா? ஆமா. ஆகட்டும் என்று சொல்லி அதாவது இந்த குருகுலத்தில் சேர்த்து படிப்போடு சேர்த்து நாட்டியக்கலை கற்றுக் கொடுத்து வருகின்றாள். கற்றுடர்ந்து வருகிறாள் லட்சுமியானவள். ஆனவள் அந்த வரக்கூடிய நாளைகளே பருவ மங்கை ஆகினாள். ஆமா. அப்படியே வீடமர்ந்த மங்கையாக இருந்தாலும் நடனம் தொழிலை விடவில்லை. சரி. ஆடி ஆடி தாயை விட சிறப்பாக ஆடுகிறாள். சரி. நேரத்தில் இந்த சிவகாமிக்கு கொஞ்சம் உடல்நல குறைவாக இருக்கிறது. நினைக்கிறாள் என்ன நம்ம மகள் லட்சுமி நல்லா தானே நடனம் ஆடுகிறாள், நமக்கு பதிலாக லட்சுமி இந்த கோவிலே நடனம் ஆட வைத்தால் இவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி என்று இந்த லட்சுமி அருகலைத்து சொல்லுகிறாள். மகளே லட்சுமி, இது வரம்மா, அழகிலும் சரி சரி நடனத்திலும் சரி உனக்கு திறமை அதிகமாகவே இருக்கிறது. அம்மையால வர வர நடனம் ஆட முடியல. சரி சரியா? நான் நடனம் ஆட யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. சரியா? அதனாலே நீ நடனம் ஆடினால் சரி மீண்டும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு பதிலாக நீ நடனம் ஆட சொல்லுகிறாயா? இந்த வார்த்தையை தாங்கள் எப்போது சொல்லுவீர்கள் என்று சொல்லி காத்திருக்கின்றேன். சரி. உடனடியாக நான் நாட்டியத்தை ஆடி வருகிறேன். ஏன் நாட்டியத்தை ஆடி வருகின்றேன்? ஆடுகிறாயா? ஆமாம்மா. ஆனால் சரி தனியாக போக வேண்டுமே என்று ஒரு நாளும் கவலை கொள்ள வேண்டும். ஒருபோதும் கிடையாது கண்ணே. அண்ணன் மத்தள வாசிப்பிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார். சரில அவன் மத்தள வாசிக்க நடனம் ஆட ஆட எல்லோரும் கைதட்டி சிரிக்க சரில எவ்வளவு அழகாக இருக்கும். கைதட்டி சிரிக்க இல்ல, கைதட்டி ரசிக்க கண்டிப்பாக. அப்படி என்று சொல்ல லட்சுமியானோட அம்மையப்பர் ஆலயத்தில் வருகிறாள். எப்படி நடனமாடி வருகிறார் பாருங்கள். அம்மையப்பர் கோவிலுக்கு கோவிலுக்கு போய் வருவாள் போய் வருவாள் கோவிலுக்கு போய் வருவாள். அம்மையுடன் சதுராடி 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 ஒரு மறையோ ஒரு மறையோ ஒரு மறையோ ஒரு மறையோ அருகி வந்தாள். லட்சுமியானவள் கோவிலே நடனமாடி வருகிறாள். அண்ணன் மத்தள வாசிக்க லட்சுமி நடனமாட எங்கும் பார்த்தாலும் லட்சுமி லட்சுமி என்றே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புகழாரம் புகழாரமாகவே இருந்தது. அதை அம்மைப்பர் ஆலயத்திலே பூஜை செய்யக்கூடிய பூஜாரி யார் தெரியுமா? அந்த மறை அதாவது 61 மறைவர்களுக்கு தலைமை மறைவனாக திகழ்ந்து வந்தார் அல்லவா சிவபாப்பா. அவருடைய மகன் வேலவன் தலைமுறை மாறி பூஜை செய்து வருகிறார்கள். பூஜை செய்து வரக்கூடிய மறைவன் மனதிற்குள் எண்ணுகின்றான். ஒரு பெண்ணானவள் வந்து நடனமாடி கட்டி செல்கிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? நாட்டிய பேரவை பேரு அழகி என்று சொன்னார்கள் அல்லவா? இவளை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் லட்சுமி பெண்படியார்கள் தங்க சிலை கொலை காட்சி அளித்தாளா? நம் குலத்திலும் பெண்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? இப்படி ஒரு பேரலையை நாங்கள் இதுவரை கண்டது கிடையாது அல்லவா? ஒரு நாள் இருந்து மறுநாள் இறந்து போய் விட்டாலும் இப்படி ஒரு பெண்ணோடு நாமல் ஒட்டி உலாவ வேண்டும். அவன் ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை அவருடைய மனதிற்குள் பதித்துக் கொண்டார்.
அப்படியே சரி பூஜையானது முடிகிறது. ஆமா. தீபாதாரனை தட்டெடுத்துக் கொண்டு சரி எல்லோருக்கும் காண்பித்து விட்டு பக்கத்திலே வருகிறாள். தீபாதாரனை ஒளியிலே சரி அவருடைய மதிமுகத்தை கண்டால் சரி பொத்தொன்று விழுந்தார். ஆமா விழுந்த அந்த வேதியனை சிவகாமி மகள் சுமியாள் மகள் சுமியாள் வேதியனை வேதியனை சுமியாள் சுமியாள் மொழிகள் பல பேசி குணமுடனே கூட்டி வந்தாள். பார்த்தாளே தாயிழவி பார்த்தாளே தாயிழவி கீழே விழுந்த வேலவனை அப்படியே தூக்கி மடி மீது வைக்கிறாள். மனதில் நினைக்கிறாள் கோவிலை பூஜை செய்யக்கூடிய பூசாரி அல்லவா இவர், தெய்வத்திற்கு சமம் அல்லவா சொல்வார்கள். ஐயா இவர் எப்படி விழுந்தாருன்னு தெரியவில்லையே. ஆதிமகள் பாதத்திலே விழுந்து விட்டார் அல்லவா. கேட்கலாமே ஐயா. என்னமா ஐயா வேலவரை என்ன வேதியரை ஆமா என்னமா அது வரைக்கும் சும்மா தான் வந்தீங்க, இதுல வந்து பொத்தனை கீழே விழுந்துட்டீங்களே, என்ன காரணம்? என்ன என்ன நடந்தது என்று தெரியவில்லை, ஆனால் விழுந்து விட்டேன். மயங்கி விழுந்து மயக்கமுற்று விழுந்து விட்டேன். மயக்கமா இது? சரி சரி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்களை நான் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வர்றேன். என்ன என்னுடைய அகிரமோ 7 காத வழி தூரம் இருக்கின்றது. சரி இங்கிருந்து அங்கு வரை செல்ல முடியாது. அப்படியானால் உங்களை எங்கேயும் நான் போட்டு விட்டு போக முடியாது அல்லவா. எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். சரி எங்க அண்ணன் உங்களை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவான். என்ன ஓரமாக கிடத்து விட்டு சென்று விடுகின்றேன். அப்படியா? ஆனால் சரி இருக்கிறாள் லட்சுமியானவள். என்னிடம் இருக்கிறார்கள். சரி இவர் நம்ம தெய்வத்துக்கு சமமா பார்க்கிறோம். ஆபத்திற்கு பாவம் இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா. இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது தப்பே இல்ல. சரி எங்க வீட்டுக்கு வர்றீங்களா? ஆகட்டும் என்று சொல்லி. எங்க வீடு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. ஐயோ எங்க அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரி அதனாலே வாருங்கள் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி கள்ளம் கபடம் இல்லாமல் அந்த வேலவனை தன்னுடைய அரண்மனைகளை அழைத்து வருகிறாள் இந்த லட்சுமியானவள். சரி சிவகாமி மகளை தேடி கொண்டிருக்கிறாள். அதாவது எப்போது வருவாள் என்று சொல்லி வழி மீது வெளிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றாள் இந்த சிவகாமி பெண்கொடியானவள். அந்த நேரத்தில் வருகின்றாள் லட்சுமியானவள். என்ன அம்மா என்னடே அம்மா என்ன அம்மா நாட்டியங்கள் எல்லாம் சிறப்பாக முடிந்து விட்டிருந்தாய். நாட்டியம் முடிந்ததா? ஊரா தந்த உணவைகள் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறாய்? அண்ணன் வாங்கி விட்டு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம்மா அதுதானடி தருவான் இருக்கிறது போதும் தாயி. சரி இருக்கட்டும். சரி பின்னாடி வந்து தலையை தொங்க போட்டுட்டு இருக்கானே அவன் யாரு? அம்மா யாரு தெரியுமா? யாரு? நம்ம வீட்டுக்கு சாமி வந்திருக்குமா. சாமியா? வீட்டுக்கா? ஆமா ஆமாம்மா. சாமி எல்லாம் யாராவது வீட்டுக்கு குடிச்சு வருவாங்களா? இப்ப மேல கேட்கும் கொடை கேட்கும். அம்மா என்ன என்ன சொல்லுகிறீர்கள்? அந்த சாமி கிடையாது. அப்போ ஆலயத்திலே பூஜை செய்யக்கூடிய பூஜாரி சாமி. அந்த சாமியை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். சாமியா? ஆமாம்மா. சரியா? ஆமா. தள்ளுவே யாருன்னு பாப்போம். ஐயோ இவன் அந்த சிவப்பாப்பனுடைய மகனாச்சே. கண்டிப்பாக பெரிய பணக்காரன் அல்லவா. 6 லட்சம் முன்னுடைமைக்கு உரிமை அல்லவா. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. வெளியிலே வைத்து இவனை பேசலாமா? பேசக்கூடாது அப்படி என்று சொல்லி அகரத்திற்குள்ளே அழைத்து பஞ்சநமத்தை விரித்து அப்படியே பால் பதார்த்தங்கள் பருக கொடுத்தார்களா. அழகாகவே மருந்திடவே வேணும் என்று மருந்து பல தேடுவாளாம். ஆடையொட்டி பின்துடரை அதிகமடி சேலையொட்டி கருகாவோ பாடுபட்ட மருந்தையெல்லாம் பாப்பானை தின்ன வைத்தாள். மருந்தாரோ சுகந்தாரோ இப்படியாக இவனுக்கு மருந்து
இவன் மதிமயங்குவான் ஆகட்டும் என்று சொல்லி அப்படி இந்த பலவிதமான மருந்துகளை சேகரித்து அம்மையிலே வைத்து அரைத்து நிழலிலே காய வைத்து வெற்றிலே வைத்துக் கொண்டு லட்சுமிக்கு தெரியாமல் லட்சுமி இடத்திலே கொடுக்கிறாய். ஆமா லட்சுமி அம்மா இன்னைக்கு வேதியர் வந்தாரா? என்ன வரக்கூடிய நேரம் ஆகிவிட்டிருந்தாயே, கண்டிப்பாக இப்போது உடனடியாக வந்து விடுவா. அப்படியா? வந்துட்டானா? வரக்கூடிய நேரம் ஆகிவிட்டது. சரி, எனக்கு வெளியே வேலை இருக்கிறது. வெற்றிலை வைத்திருக்கின்றேன், காய்த்து வைத்த பால் இருக்கிறது. முதலாக பருக கொடு. சரி, அதுக்கப்புறமா இந்த வெற்றிலை சாப்பிட கொடு. சரியா? ஆகட்டும் என்று சொல்லி தென்வாசல் வழியாக இந்த சிவகாமி தாதியார்கள் வெளியிலே போக, ஆமா முன்வாசல் வழியாக இந்த மதிக்கட்ட வேலவன் வருகின்றார். ஆமா லட்சுமி, லட்சுமி ஐயா வந்துட்டோமா வந்துட்டோமா? என்னாச்சு? பாதி தூக்கத்துல எழுப்பி வந்த மாதிரி இருக்கு. என்ன சற்றும் தூங்க விட்டார்கள் இல்லை? அப்படியா? நித்ரா தேவி என்னை போட்டு சுற்றி என்னை சற்று நேரத்தில் பிறகு எடுத்து விடுவார். ஆமாமா. சரி இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சரி, எங்க அம்மா உங்களுக்காக பால் காய்ச்சி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன பால்? பெரிய நபர்பாலாக இருக்குமோ? ஐயா, பசும் பால் காய்த்து வைத்திருக்கிறார்கள். ஆமா ஆமா, ரொம்ப களைப்பா இருக்கீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு பாலை சாப்பிடுங்க. ஆகட்டும் என்று சொல்லி கண்ணு மூடிந்து மடக்கு 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 மடக்குன்னு எழுந்துட்டான். அதன் பிறகு வெற்றிலை கொண்டு கொடுக்கிறார். எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் வெற்றிலை சாப்பிட பழக்கம் உண்டு. நீங்களும் இதை சாப்பிட்டே ஆகணும். நீங்க சாப்பிடலாம், என் மேல உங்களுக்கு பாசம் இல்லை என்ன அர்த்தம்? என்ன? உன்னுடைய திருக்கரத்தால் இருந்தாலும் வாங்கி நான் அருந்துவேன் என்று சொல்லி அதாவது லட்சுமி பெண் கொடியானவள் கள்ளம், அதாவது லட்சுமி பெண் கொடியானவள் கொடுத்த வெற்றிலை இந்த கையவன் கள்ளம் கவனம் என்று வாங்கி அறிந்துகிட்டானா? அங்கே அருந்தக்கூடிய நேரத்தில் சாப்பிட்டால் மறைந்து உள்ளே செல்கிறது. வேலை செய்ய ஆரம்பிக்கும் லட்சுமியில தனி பாசம் வருகிறது. இடத்துல இருக்கக்கூடிய பொன் பொருளை எல்லாம் அள்ளி 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 கொடுக்கிறான். சரி, கோவிலில் சாமி நகங்களை கொண்டு கொடுக்கிறான். எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு நாள் கையிலே காசு இல்லாத காரணத்தினாலே பார்க்க இவனால இருக்க முடியல. சரி, இருந்தாலும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி அங்க வந்து கதவை தட்டுறான். லட்சுமி, அத்தை யாருடா அது? அத்தை நான் தான் அத்தை. வேலவன் வந்திருக்கிறேன் அத்தை. வேலவனா? இப்ப எதுக்கு வந்தாங்க அத்தை? என்ன? அதாவது லட்சுமியை பார்த்து 1 2 3 தினங்கள் ஆகிவிட்டது. சரி, ஒரு 8 பார்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன் அத்தை. லட்சுமியை பார்க்க வேண்டுமானாலும் கையிலே காசு வேண்டும் அத்தை. இந்த தினத்தில் எவ்வளவு காசு வைத்திருக்கிறாய்? இந்த ஒரு தினமும் கடன் அத்தை, இந்த ஒரு தினமும் கடன். கடனா? காசு இல்லாதவனுக்கு காசு விட்டு தங்குமா வெளியே போட நாயே என்று சொன்னாங்க. கூட நாயே உள்ள வார்த்தை கேட்டு மறுகரம் சொல்லுகிறார்கள். எதற்காக விழுந்த வார்த்தை சொன்னார்? கொடுத்தனே வல்ல நாளாய்